நேயர்களே, இது நம்ம அதிரை பண்பலை 90.4 நமது சமூகம் நமது நலன். உங்க கூட நிகழ்ச்சியில இணைந்திருக்கேன் நான் உங்க ஆர்ஜே ஃபாஹிரா. இன்னைக்கு நம்ம நிகழ்ச்சியில யாரோ மாடலிங் பத்தி நிறைய விஷயங்களை பகிர்ந்துக்க நிகழ்ச்சியில நம்ம கூட இணைந்திருக்காங்க நம் இமாம் ஷாஃபி பள்ளியின் தாளாளர் அவர்கள். வாழ்த்துக்கள் சார். உங்களை பத்தி அறிமுகப்படுத்திக்கோங்க. நன்றி மிஸ் ஃபாஹிரா அண்ட் குட் ஈவினிங் லிஸ்னர்ஸ். மீ முகமது ஆசம். நான் வந்து பிஃபோர் ஜாயினிங் இமாம் ஷாஃபி ஸ்கூல் ஆர் இன்டு எஜுகேஷன் ஃபீல்ட் 20 இயர்ஸாக நான் வந்து ஏர்ஃபோர்ஸில் ஒர்க் பண்ணிட்டு, ஸோ சின்ஸ் 2004 ஐ எம் இன்டு எஜுகேஷன் ஃபீல்ட். ஃபார் த பாஸ்ட் 8 இயர்ஸ் நான் வந்து இமாம் ஷாஃபி ரஹ்மத்துல்லாஹி மெட்ரிகுலேஷன் ஹையர் செகண்டரி ஸ்கூலுடைய கரஸ்பாண்டண்ட்டாக இருக்கேன். ஓகே சார். இப்போ ஃபர்ஸ்ட் யாரோ மாடலிங்னா என்ன, அதை பத்தி நம்ம நேயர்கள் கூட ஷேர் பண்ணிக்கோங்க. இப்போ நான் ஏர்ஃபோர்ஸில் இருந்ததுனால ஜென்ரலி அந்த ஏரோ மாடலிங் கிளப் ஆக்டிவிட்டீஸ் எல்லாம் நான் பார்த்துருக்கேன். என்சிசிஸ்லாம் அது சொல்லிக் கொடுப்பாங்க பிள்ளைங்களுக்கு. இது வந்து ஒரு க்ரியேட்டிவ் அண்ட் வெரி இன்ட்ரெஸ்டிங் ஹாபி. இது ஏரோ மாடலிங் அப்படின்னாலே ஏர்கிராஃப்ட்ஸை வந்து நம்ம ஏர்கிராஃப்ட்ஸை டிசைன் பண்ணுறது, அதை வந்து ஃப்ளை பண்ணி பார்க்குறது. ஸோ ரிமோட் கண்ட்ரோல் ஏர்கிராஃப்ட்ஸ் தான் அதெல்லாம். இந்த ஹாபியை வந்து நம்ம பிள்ளைங்களுக்கு சொல்லி கொடுத்தோம் அப்படின்னாக்கா இதில் பல அட்வான்டேஜஸ் இருக்குது. இதை பற்றி நம்ம பேசுவோம். ஏரோ மாடலிங் அப்படிங்கிறது யூ கேன் சே இட் இஸ் எ ஹாபி அண்ட் இதில் வந்து பிள்ளைங்க ஏர்கிராஃப்டை டிசைன் பண்ணுவாங்க, அதை ஃப்ளை பண்ணி பார்ப்பாங்க. அண்ட் எனி ஏர்கிராஃப்ட், எனி ஸ்மால் வெஹிக்கிள் which can fly, it is an aircraft. இப்போ வந்து ரேடியோ கண்ட்ரோல் ஏர்கிராஃப்ட்ஸ் தான் நம்ம வந்து ஜென்ரலி நாங்கள் பயன்படுத்த போனோம் இங்கே. இப்போ வந்து மாணவர்கள் பொதுவாக இந்த யாரோ மாடலிங் பற்றி தெரிஞ்சுக்கிறதோட அவசியம் என்ன சார்? ரைட், பாருங்கள், பல மாணவர்கள் வந்து நேரத்தை ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வீணடிப்பாங்க. இப்போ இருக்கிற டிஸ்ட்ராக்ஷன் ஃபுல் வேர்ல்டு எல்லாமே மொபைல் ஃபோன்ஸ்லேயும் கேம்ஸ்லேயும் நேரத்தை வீணடிக்கிறத விட இவங்களுக்கு நல்ல பழக்க வழக்கங்கள் வரணும், ரீடிங் ஹேபிட்ஸ் வரணும், அந்த நேரம் வந்து கார்டனிங் பண்ணலாம். அந்த மாதிரி ஒரு ஹாபி தான் ஏரோ மாடலிங் ஹாபி கூட. இப்போ ஏரோ மாடலிங் ஹாபி ஏன் இது கனெக்ட் பண்ணோம் அப்படின்னாக்கா இவங்களுடைய ஹையர் எஜுகேஷனில் இவங்க வந்து தே வில் பி மோர் இன்ஃபார்ம்ட் அண்ட் தே கேன் சூஸ் பெட்டர் கரியர்ஸ். அப்புறம் பேசிக் இன்ஜினியரிங் கான்செப்ட்ஸ் எல்லாமே இந்த பிள்ளைங்க வந்து இந்த ஏரோ மாடலிங் ஒர்க் ஷாப் அட்டென்ட் பண்ணாங்கன்னா தெரிஞ்சுக்குவாங்க. யாரோ மாடலிங்கில் ரொம்ப முக்கியமான ஒன்று அப்படின்னா ட்ரோன்னு சொல்கிறாங்கல்ல, இந்த ட்ரோன் பற்றி நம்ம நேயர்களுக்கு கொஞ்சம் விளக்கமாக சொல்லுங்கள் சார். ட்ரோன் தான் முக்கியம்னு சொல்ல முடியாது. தெர் ஆர் எனிதிங் விச் ஃப்ளைஸ் இஸ் அன் ஏர்கிராஃப்ட். சரிங்களா? இப்போ ட்ரோன் அப்படிங்கிறத விளக்கணும் அப்படின்னாக்கா பறவைகளை பற்றி ஃபஸ்ட்டு கொஞ்சம் சொல்லணும், இன்ட்ரடக்ஷன் கொடுக்கணும். இப்போ ஒரு சில பறவைகள் வந்து பறந்து போயிடும், அவ்வளோதான். இப்போது இன்னொரு பறவை இருக்குது, அதாவது ஹம்மிங் பேர்டுன்னு ஒரு வேர்டு இருக்குது. இந்த பேர்டு வந்து இதோடைய ஃப்ளையிங்க்கும் மற்ற பேர்டோட ஃப்ளையிங்க்கும் வித்தியாசம் இருக்குது. இது வந்து ஒரே இடத்துல நின்ற நிலையில், அதாவது ஒரே இடத்துல பறக்க வாய்ப்பு இருக்குது. அப்புறம் முன்னேறியும் செல்லும், தேவைப்பட்டால் ஒரே இடத்துல நிற்கும், பறந்துக்கிட்டே ஒரே இடத்துல நிலையாக இருந்து பறக்கும். இந்த மாதிரி பல பறவைகள் நீங்கள் பார்க்கலாம். பருந்துகளில் கூட ஒரு சில பருந்துகள் என்ன பண்ணும், அந்த இரையை தேடுறதுக்கு ஒரே இடத்துல நிலையாக நின்று பறக்கக்கூடிய ஆற்றல் கொண்டது தான் என்ன இந்த மாதிரி பறவைகள். ஹம்மிங் பேர்டு இருக்குது, அது தமிழில் ஓசனிச்சிட்டுன்னு சொல்லுவாங்க. இந்த பறக்கிறதுக்கும் மற்ற பேர்ட்ஸ் ஃப்ளையிங்க்கும் வித்தியாசம் இருக்குது. இப்போ நார்மல் ஏரோப்ளேன் வந்து இட் கேனாட் ஃப்ளை அட் இட்ஸ் ஓன் பிளேஸ். அதே இடத்துல நின்று பறக்குமா, அப்படி ஸ்டேஷ்னரியாக நிற்குமா காற்றில் அப்படின்னா அது ரொம்ப ரேர் தான். இந்த வார் பிளேன்ஸ் மட்டும்தான் நிற்கும், அதுவும் ரொம்ப ரேர் தான். எல்லா ஏர்கிராஃப்டும் அப்படி நிற்காது. ஆனால் ஹெலிகாப்டர்ஸ் இருக்குது பாருங்கள், அது வந்து பறக்கவும் செய்யும், முன்னேறியும் போகும், தேவைப்பட்ட பின்னாலையும் நவுத்திக்கலாம், ஒரே இடத்துல பறக்கும். ஸோ இந்த ஃபீச்சர்ஸை வச்சு தான் ட்ரோன்ஸ் தயாரிக்கிறாங்க. ட்ரோன்ஸ் அப்படிங்கிறது மனிதர்கள் அதில் பிரயாணிக்க வேண்டிய அவசியம் கிடையாது. இதை நம்ம வந்து அன்மேன்ட் ஏர்கிராஃப்ட்னு சொல்லலாம். இதை நம்ம வந்து இந்த அன்மேன்ட் ஏர்கிராஃப்டை பறக்க விடலாம், ஒரே இடத்துல ஸ்டேஷ்னரியாக நிற்க வைக்கலாம். இதுதான் ட்ரோன் அப்படின்னு சொல்கிறோம். ட்ரோன் அப்படின்னாலே இப்போ இதோடைய அப்ளிகேஷன்ஸ், பல அப்ளிகேஷன்ஸ் இருக்குது. ஃபார் எக்ஸாம்பிள், இப்போது ஈவன் டெலிவரி ஆஃப் ஃபுட்
டெலிவரி ஆஃப் மெடிசின்ஸ், ஈவன் த வார் கேம்ஸில் பார்த்திங்கன்னா கூட இப்போ நடக்கக்கூடிய யுத்தங்கள்லாம் பார்த்திங்கன்னா ட்ரோன்ஸ் வந்து தே பிளே எ வெரி வைட்டல் ரோல். ஸோ ட்ரோனோட அப்ளிகேஷன்ஸ் வந்து அதிகமாயிட்டே போகும். இதில் வந்து டெஃபினெட்லி ட்ரோன் பைலட்ஸ்ன்ற ஒரு கரியர் கூட இதில் வந்து உருவாயிட்டு வருது. மாணவர்கள் பயன்பெறக்கூடிய வகையில் எங்கெல்லாம் இந்த ஏரோ மாடலிங் கிளப் அப்படின்றது செயல்பட்டு இருக்கு சார்? எங்கெங்கே வந்து ஏர்ஃபீல்ட்ஸ் இருக்கோ அங்கே எல்லாமே வந்து ஏரோ மாடலிங் கிளப்பு ஆப்ரேட் ஆகிட்டுருக்கோம். இப்போ நமக்கு ட்ரைனிங் கொடுக்க வரவங்களும் கூட மெட்ராஸ் ஏரோ மாடலிங் கிளப்லேருந்து தான் வராங்க. அப்புறம் என்சிசி, எந்தெந்த ஏர்விங் என்சிசி இருக்குதோ அதுலேயும் ஏரோ மாடலிங் கிளப்ஸ் ஆப்ரேட் பண்ணுவாங்க. ஸோ ஒவ்வொரு மேஜர் சிட்டிலையும் எஸ்பெஷலி எங்கெங்கே ஏர்ஃபீல்ட்ஸ் இருக்கோ அங்கே வந்து உங்களுக்கு ஏரோ மாடலிங் கிளப் இருக்கும். என்சிசி யூனிட்லேயும் ஏரோ மாடலிங் கிளப்ஸ் ஆப்ரேட் பண்ணுவாங்க. இப்போ ஏரோ மாடலிங் கற்றுக்கிறதுனால மாணவர்களுடைய ஃப்யூச்சரில் அது எந்த வகையில் பயன்படும் அப்படின்னு நினைக்கிறீங்க சார்? ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல், இது ஏரோ மாடலிங்கிறது வெறும் ஏரோப்ளேன் பறக்க விடுறதுன்னு நம்ம ஜென்ரலி நினச்சிக்கிறோம். அப்படி கிடையாது. இதில் என்ன ஆகும் அப்படின்னா, பிள்ளைங்க தானே அந்த ஏர்க்ராஃப்டை டிசைன் பண்ணுவாங்க. இதில் பேசிக் என்ஜினியரிங் கான்செப்ட்ஸ் எல்லாமே அவங்க கவர் பண்ணுவாங்க. இந்த ஏர்க்ராஃப்ட் வந்து எந்தெந்த காரணத்தினால பறக்கும், அதுக்கு என்னென்ன ஃபோர்ஸஸ் அது மேலே ஆக்ட் ஆகுது, ஏரோஃபாயில்னா என்ன, ஏரோ டைனமிக்ஸுடைய கான்செப்ட்ஸ் புரிஞ்சுக்குவாங்க. ஓகே, இப்போது ஒரு ஏர்க்ராஃப்ட் ஃப்ளை ஆகணுன்னாக்கா 4 விதமான ஃபோர்ஸஸ் அதுக்கு தேவை. லிஃப்ட் ஒன்று இருக்கும், அது வந்து ஏர்க்ராஃப்டை மேல் நோக்கி உயர்த்தக்கூடியது. அதோட வெயிட் வந்து அதை கீழ் நோக்கி இழுக்கும், கிராவிடேஷனல் ஃபோர்ஸ். த்ரஸ்ட்டுங்கிறது அதுக்கு என்ஜின் கொடுக்கக்கூடிய பவர், அதை வந்து முன்னேறி கொண்டு போகும், அதாவது ஏர்க்ராஃப்டை முன்பக்கம் தள்ளும். அதே சமயம் ட்ராக், இந்த காற்றில் இருக்கிற ஃப்ரிக்ஷன் வந்து இது ஏர்க்ராஃப்டை முன்னே போக விடாமல் தடுக்கும். இந்த 4 தான் மேஜர் ஃபோர்ஸஸ். இந்த 4 மேஜர் ஃபோர்ஸஸை பேலன்ஸ் பண்ணி தான் ஏர்க்ராஃப்ட் பறக்கும். ஸோ இந்த கான்செப்ட்ஸ் எல்லாமே அவங்கள அறியாமலேயே இதெல்லாம் கற்றுக்குவாங்க. அப்புறம் ஏர்க்ராஃப்ட் பில்ட் பண்ணும்போது அதில் ஏரோஃபாயில் ஷேப் அப்படின்னு சொல்லுவாங்க. ஏன்னா ஃப்ரிக்ஷன் இல்லாமல் இருக்கும்போது தான் குறைந்த ஃபியூலில் அதிகமான தூரம் போக முடியும். ஸோ அந்த விஷயங்கள் ஏரோஃபாயில். ஏரோ டைனமிக்ஸில் இந்த இப்போ நம்ம பேசின 4 ஃபோர்ஸஸ் பற்றி படிச்சுக்குவாங்க. தென் எந்தெந்த ஷேப்பில் வந்து ஏர்க்ராஃப்ட் வேகமாக போக முடியும், நிறைய லிஃப்ட் கிடைக்கும், இந்த மாதிரி விஷயங்களும் அவங்க தெரிஞ்சுக்குவாங்க. தென் அதில் எலக்ட்ரிக்கல் சர்க்யூட்ஸ், அந்த எலக்ட்ரானிக் கனெக்டிவிட்டி, இந்த விஷயங்களும் ஆக மொத்தம் பேசிக் என்ஜினியரிங் கான்செப்ட்ஸ் எல்லாமே இந்த விஷயங்கள் தெரிஞ்சுக்கும் போது இந்த பிள்ளைங்களுக்கு ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஒரு என்ஜினியரிங் அண்ட் சயின்ஸ் ஓரியன்ட் சப்ஜெக்ட்ஸ் மேலே ஒரு ஈர்ப்பு ஏற்படும். நாளைக்கு நம்மளும் வந்து இந்த மாதிரி ஒரு ஏர்க்ராஃப்ட் டிசைனிங் ஃபீல்டில் போகணும் அப்படின்ட்டு தோன்றும். இந்த பேசிக்ஸ் தான் வந்து ஏரோஸ்பேஸ் என்ஜினியரிங்லேருந்து எல்லாத்துக்குமே பயன்படும். ஸோ திஸ் இஸ் ஒன் சார்ட் ஆஃப் மோட்டிவேட்டிங் தெம் டுவர்ட்ஸ் தர் கரியர். அந்த கரியரை அவங்க சூஸ் பண்ணுறது கூட ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஒரு நல்ல பயனுள்ள ஹாபியாகவும் இருக்குது, அதே சமயம் பேசிக் என்ஜினியரிங் கான்செப்ட்ஸும் படிச்சுக்கிறாங்க. அண்ட் இட் வில் ஆல்சோ மோட்டிவேட் தெம் டுவர்ட்ஸ் எ குட் கரியர். ஓகே சார், இப்போ நம்ம இமாம் ஷாஃபி ஸ்கூலில் ஸ்டூடெண்ட்ஸை நாசாவுக்கு அழைச்சிட்டு போகிறதா ஒரு பிளான் இருக்கிறதா கேள்விப்பட்டோம். அது உண்மையா? அதுக்கான வாய்ப்பு எப்போ நடக்கும் சார்? நாசாவுக்கு அனுப்புறதுல எனக்கு அதிகமாக அதில் ஐ டோன்ட் பிலீவ் இன் தட். அதை விட இந்த பிள்ளைங்க வந்து ஹேண்ட்ஸ் ஆன் எக்ஸ்பீரியன்ஸில் தான் இந்த ஏரோப்ளேனே பண்ணுவாங்க. அதுக்கப்புறம் தே வில் ஃப்ளை. This will give them more exposure towards, like aerospace, like இந்த விஷயங்கள் கற்றுக்கிறது அதை விட சிறந்ததுன்ட்டு நான் விளங்கிக்கிறேன். அது அந்த மாதிரி நான் ஐ ப்ரிஃபர் திஸ் டைப் ஆஃப் நாலேஜ். ரெண்டாவது, இந்த நாலேஜுக்கு அப்புறம் பிள்ளைங்களை நாங்கள் வந்து இஸ்ரோ ராக்கெட் லான்ச்சிங் சைட்டுக்கு கூப்பிட்டு போனோம், ஸ்ரீஹரிகோட்டாவுக்கு. ஸோ த சில்ட்ரன் saw there ப்ராக்டிக்கலி how a rocket is being launched. அதை பார்த்தாங்க இந்த பிள்ளைங்க. இப்போ பல பேர் இந்த 2 அக்கேஷன், அது ஒன்று போன வருஷம் நடத்தின ஏரோ மாடலிங் கிளப்பில் கலந்துக்கிட்ட பிள்ளைங்க, அப்புறம் ஸ்ரீஹரிகோட்டாவில் ராக்கெட் லான்ச்சை பார்த்த பிள்ளைங்க. இவங்க எல்லாத்துக்குமே வந்து ஏரோஸ்பேஸ் இன்ஜினியரிங் இதிலெல்லாம் அவங்களுக்கு ஒரு பைலட் ஆகணும் அப்படிங்கிற எண்ணம் வந்து இஸ்ரோ ஜாயின் பண்ணணும் அப்படிங்கிற ஒரு எண்ணம் உருவாயிருக்கு. இதுக்கு அடுத்த ஸ்டெப் தான் நாசா கூப்பிட்டு போகிறதுங்கிறது.
இட் இஸ் நாட் அஃபோர்டபுள் ஃபார் ஆல் த ஸ்டூடெண்ட்ஸ். அப்போ நாங்கள் அது எவ்வளோ பெரிய முயற்சி பண்ணாலும் மேக்ஸிமம் ஒரு 20 ஸ்டூடெண்ட்ஸ் இங்கேருந்து போக முடியும். அது வந்து ஒரு டூராக தான் இருக்குமே தவிர ஐ ஃபீல் திஸ் ஏரோ மாடலிங் ஒர்க் ஷாப் அண்ட் த விசிட் டு ஸ்ரீஹரிகோட்டா ஃபார் ராக்கெட் லான்ச், இது வந்து திஸ் இஸ் மோர் அட்வான்டேஜஸ் ஃபார் த ஸ்டூடெண்ட்ஸ் அப்படிங்கிறது நான் ஊர்ஜிதமாக நம்புகிறேன். ஓகே சார். இப்போ நம்ம இமாம் ஷாஃபி பள்ளியில் ஏரோ மாடலிங் ஒர்க் ஷாப் நடைபெற போகுது அப்படின்ற ஒரு அறிவிப்புகள்லாம் வெளியாகி இருக்கும். ஸோ அது எங்கே எப்போ நடக்க போகுது சார்? அதை பற்றி கொஞ்சம் எக்ஸ்பிளைன் பண்ணுங்கள். இந்த ஹாஃப் இயர்லி ஹாலிடேஸில் ஸ்டூடெண்ட்ஸ் வந்து அந்த நேரத்தை ப்ரொடக்டிவாக கழிக்கணும், ஒரு ஹாபியும் கற்றுக்கணும். நிறைய ஒரு ஹாலிடேயில் கூட ஜாய்ஃபுல் லேர்னிங் இருக்கணும். அதுக்காக தான் அந்த டேட்ஸ் வந்து 27, 28, 29, 30, 31 இந்த 5 நாள் நம்ம செலக்ட் பண்ணி இந்த 5 நாளில் இந்த ட்ரைனிங் ப்ரோக்ராம் நடக்கும். ஸோ வின்டர் வெக்கேஷனாகவும் இருக்கும், ஒரு ஜாய்ஃபுல் லேர்னிங்காகவும் இருக்கும். அதுக்காக தான் இந்த டேட்ஸ் நாங்கள் சூஸ் பண்ணியிருக்கோம். ஓகே சார். இப்போது இந்த ஒரு ஒர்க் ஷாப்பில் மற்ற ஸ்கூல் ஸ்டூடெண்ட்ஸும் கலந்துருக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குமா சார்? நம்ம பள்ளியினுடைய சிறப்பு என்னன்னாக்கா, எந்த ஒரு நல்ல விஷயம் நடந்தாலும் எல்லா பள்ளிகளும் பயன்பெறணும்னு நினைப்போம் நாங்கள். ஒரு டீச்சர்ஸ்க்கு ஒர்க் ஷாப் நடத்தினா கூட எல்லா பள்ளி ஆசிரியர்களும் அதில் கலந்து பயன்பெற வேண்டும்னு நாங்கள் நினைப்போம். எல்லா டீச்சர்ஸையும் நாங்கள் அழைப்போம். இது எங்களுடைய திஸ் இஸ் அவர் கல்ச்சர். அதே போல் இந்த ஒர்க் ஷாப்பில் கூட மற்ற பள்ளி மாணவர்கள் கலந்துக்க விருப்பப்பட்டால் அவசியம் அவங்கள நாங்கள் இந்த இதில் வந்து சேர்த்துக்கணும். அதில் எந்த சந்தேகமும் கிடையாது. ஓகே சார். இப்போ நம்ம அதிராம்பட்டினத்தில் புதுசாக ஒரு ஏரோ மாடலிங் ஒர்க் ஷாப் வைக்கலாம் அப்படின்னு நீங்கள் தோணுனதுக்கான அந்த ஒரு காரணம் என்ன சார்? இதை நான் முதலே சொல்லிட்டேன். பல பள்ளிக்கூடங்களில் இங்கே மட்டும் இல்லை, தமிழ்நாடு ஃபுல்லாகவே நான் பார்த்தோன்னா நாசா கூப்பிட்டு போகக்கூடிய ஒரு பழக்கம் இருக்குது. மாணவர்கள் போயிட்டு வராங்க. அப்போ இது எல்லாத்துக்கும் அஃபோர்டபுளா அப்படின்னு யோசிக்கும்போது ஐ ஃபெல்ட் இது ஒரு இப்போ இதே ஏரோ மாடலிங் ஒர்க் ஷாப் வந்து மற்ற சிட்டிஸ்லாம் நடத்தினா தே சார்ஜ் அரௌண்ட் 8,500 rupees. ஆனால் நாங்கள் அதை வந்து ஒரு 2,000 ரூபா அப்படின்னு தான் சின்ன அமௌண்ட்டை தான் வச்சுருக்கோம். இது ஏன்னாக்கா அஃபோர்டபிலிட்டியும் ஆக்சசிபிலிட்டி டு ஆல், எல்லா பிள்ளைங்களும் அதில் பலன் பெறணுங்கிறதுக்காக தான் இதை நாங்கள் இங்கே வச்சுருக்கோம். பிகாஸ் எல்லாமே நாசாவுக்கு போக முடியாது. அதே சமயம் நம்ம ஏரோ மாடலிங் பேசிக்ஸ் கற்றுக்கிட்டாங்கன்னாக்கா அந்த ஸ்டெப்ஸ் ஸ்ரீஹரிகோட்டா போகிறாங்க, தே அண்டர்ஸ்டாண்ட் வாட் இஸ் ஏரோஸ்பேஸ் இன்ஜினியரிங், வாட் இஸ் ஏரோ மாடலிங், அந்த வாட் இஸ் ஏரோஃபாயில், வாட் ஆர் த ஏரோடைனமிக்ஸ் ஃபேக்டர்ஸ், இதெல்லாம் கற்றுக்கிட்டு பேசிக்ஸோட போயிடும். இதுக்கப்புறம் நம்ம நாசா பிளான் பண்ணால் கூட இட் வில் பி மோர் யூஸ்ஃபுல் டு தெம் அப்படிங்கிறதுக்காக தான் இது ஆரம்பிச்சது. மோர் ஓவர் யாரும் செய்திடாத ஒரு விஷயங்கள் நம்ம செய்யணும் அப்படிங்கிற ஒரு ஆர்வம் எப்போவுமே எங்கள் பள்ளிக்கு இருக்கும். இப்போ அதிரே எஃப்எம் அப்படி இருக்குனாக்கா இது நான் வந்து பல மாநிலங்களுக்கு சுற்றுப்பயணம் பண்ணியிருக்கிறேன். சிஎம்எஸ்ன்னு ஒரு 50,000 ஸ்டூடெண்ட்ஸ் படிக்கக்கூடிய ஒரு ஸ்கூலில் தான் நான் லக்னோவில் பார்த்தேன். ஒரு ஸ்கூலில் எஃப்எம் ஆப்ரேட் ஆகுறது. இவ்வளோ ஒரு ஐ ஷுட் சே கம்பேரிங் டு லக்னோ ஸ்டேட் கேபிட்டல் அப்படி இருந்து கூட ஒரு பின்தங்கிய இடமா இருந்து நம்ம பள்ளிக்கூடத்தில் அதிரி எஃப்எம் எப்படி இருக்குதோ இது வந்து ஒரு இயல்பான விஷயம் கிடையாது. இது ஒரு மாற்றி யோசிக்கக்கூடிய சிந்தனை. அதே போல் நம்ம ஸ்கூலில் ஏரோ மாடலிங், இந்த மேரத்தான், இதெல்லாம் வந்து ஒரு மாறுபட்ட ஒரு அணுகுமுறை நமக்கு இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் இது செஞ்சது. ஓகே சார். இதுவரையும் நம்ம ஏரோ மாடலிங் பற்றி நிறைய நல்ல விஷயங்களை எங்கள் கூட ஷேர் பண்ணிக்கிட்டீங்க. இப்போது அதிரை பண்பலை நேயர்களுக்கு நீங்கள் பொதுவாக சொல்ல வரக்கூடிய விஷயங்கள் என்ன சார்? அதிரை பண்பலை நேயர்களுக்கு நான் என்ன சொல்ல விரும்புகிறேன்னா, நம்ம பிள்ளைங்க நமக்கு வந்து இறைவன் கொடுத்த அருட்கொடை. அதே மாதிரி நேரங்கிறது அதுக்கு எந்த சப்ஸ்டியூஷனும் கிடையாது. ஒரு முறை ஒரு செகண்ட் நம்ம லூஸ் பண்ணிட்டோம்னா தட் இஸ் அ லாஸ் ஃபார் எவர். அப்போ இந்த நேரத்தை நம்ம கரெக்டாக மேலாண்மை செய்யணும். வி ஹாவ் டு மேனேஜ் த டைம். அப்போ இந்த டைமை மேனேஜ் பண்ணணும் அப்படின்னா அந்த நேரம் நமக்கு பலனுள்ளதாக கழியணும். அது வந்து பல நல்ல ஹாபீஸ் இருக்குது. ரீடிங் ஹேபிட்ஸ், டாப் கிளாஸ் ஹேபிட், அந்த ஹேபிட் பிள்ளைங்களுக்கு கொடுக்கணும். நல்ல ஸ்போர்ட்ஸ் அண்ட் கேம்ஸில் ஆக்டிவிட்டீஸில் அவங்கள என்கேஜ் பண்ணணும். தென் நல்ல இடங்களுக்கு சுற்றுப்பயணம் போய் பல விஷயங்கள் கற்றுக்கணும். ட்ராவலிங்கில் நிறைய விஷயங்கள் கற்றுக்கலாம். அதே போல் இந்த மாதிரி எங்கெங்கே வாய்ப்பு கிடைக்குதோ ஏரோ மாடலிங் கிளப்புங்கிறது ஒரு வாய்ப்பு. இது எப்போவுமே கிடைக்காது, எல்லாருக்கும் கிடைக்காது.
இந்த வாய்ப்பு கிடைக்கும்போது அது யாருனாலும் வந்து அதை பலன் பெறணும். இந்த நேர மேலாண்மையை எல்லாமே கற்றுக்கணும். இந்த பிள்ளைகளை வந்து நாளைக்கு நம்ம நாட்டுக்கு கான்ட்ரிபியூட் பண்ணக்கூடிய நல்ல மக்களை உருவாக்கணும் அப்படின்ட்டு நான் கேட்டுக்கிறேன். தேங்க்யூ வெரி மச். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது அதிரை FM 90.4. நமது சமூகம் நமது நலன்.